ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிசம்பர் 18, 2024 கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தலாம் வாங்க. வந்தே பாரத் ரயிலை தயாரித்த ஐசிஎஃப்க்கு தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது கொடுத்துருக்காங்க. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 14 கொண்டாடுறாங்க. இந்த தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது 1991 வழங்கப்பட்டு வருகிறது. ஆற்றல் சேமிப்பில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. உற்பத்தியில் எவ்வித குறைபாடின்றி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் இயங்கி வரும் நிறுவனங்களுக்கும் இந்த விருது வழங்கப்படுகிறது. போக்குவரத்து பிரிவில் இந்த வருஷம் புதுமையை செயல்படுத்தி வந்தே பாரத் ரயிலை தயாரிச்சிருக்க ஐசிஎஃப் தொழிற்சாலைக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. 2024 நிதியாண்டின் ஜூலை டு செப்டம்பர் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளாக ஜிடிபி வளர்ச்சி 8.3% இருந்து வந்த நிலையில் இந்த வருஷத்துக்கான நிதியாண்டில் ஜூலையிலிருந்து செப்டம்பருக்கான காலாண்டில் மட்டும் 5.4% குறைஞ்சிருக்கு ஜிடிபி. 2017-18 நாட்டின் வேலையின்மை 6% இருந்து வந்த நிலையில் தற்போது 3.2% குறைஞ்சிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்வது தொடர்பாக புதிய நாடாளுமன்றத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் வாக்குப்பதிவு பெறப்பட்டது. புதிய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நடைபெற்ற மின்னணு வாக்குப்பதிவு இதுதான். இதில் 269 ஆதரவு வாக்குகளும் 198 எதிர்ப்பு வாக்குகளும் விழுந்திருக்கு. பெரும்பான்மை அடிப்படையில் மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க. 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது ஆரா வெங்கடாச்சலபதிக்கு வழங்கப்படுகிறது. இவர் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.